அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது அண்ணாமலை அவர்கள பத்தின நியூஸ் எதுவுமே வரலையே, எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நெட்டிசன்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான தரமான ஒரு கன்டென்ட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரத்தப்போ இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பஞ்சாயத்தினால மக்கள்லாம் ஒரு பக்கம் ஆடி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களை பார்த்து பயங்கரமா சீறியிருக்காரு நம்ம அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு. இந்த நிலையில் கோவையில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்ணாமலை தன்னோட தொகுதியில் மட்டும் இல்லாமல் மற்ற தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராரு. அந்த வகையில் திருப்பூர் பல்லடம் பகுதியில் வந்து அண்ணாமலை நேற்று காலையில் தன்னோட பிரச்சார வாகனத்தில் நின்னபடி வாக்கு சேகரிக்க ஆரம்பித்தார். அப்போது தனியார் செய்தி தொலைக்காட்சி வாகனமும் அண்ணாமலையோட பிரச்சார வேனுக்கு முன்னாடி போன மாதிரியே அண்ணாமலையோட பிரச்சார பயணத்தை வந்து ஒளிப்பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. பாஜகவினர் அண்ணாமலையோட பிரச்சார வாகனத்துக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொன்னதா தெரியுது. ஆனால் அண்ணாமலையோட பிரச்சார வாகனத்தை கவர் பண்ணுறதுக்காக தான் செய்தி வாகனம் வந்து முன்னாடி போயிட்டு இருந்ததாகவும் தெரிய வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி அந்த செய்தி தொலைக்காட்சி வாகனத்தை வழிமறிச்சார் அண்ணாமலை. வேன்ல இருந்து கீழே இறங்கி செய்தியாளர்களை பார்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அண்ணாமலை. ஒரு பக்கம் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நாங்கள் மக்களை பார்க்க வந்திருக்கேன், மீடியாவை பார்க்க வரல, என்ன இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து செய்தியாளர்களுக்கு எதிராக வந்து போட்டு தாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்கள்ட்ட செய்தியாளர்கள்ட்ட வந்து நிறைய வாக்குவாதத்திலையும் சண்டைகளில் ஈடுபடுறதா ஒரு பக்கம் தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மீடியாவை நான் பார்க்க வரல, ஏன் எனக்கு இடைஞ்சல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என் பிரச்சாரத்தப்போ கூட வந்தால் ஒரு காருக்கு 8,000 ரூபாய் வந்து தேர்தல் ஆணையம் சேர்த்துருவாங்க, இது என்னோட கணக்காகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் என் பிரச்சாரத்துக்கு உள்ளே வர்றீங்க அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சியோட மேல் அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணி உடனே அண்ணாமலை அதுக்கான ஆக்ஷனும் எடுத்திருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பல்லடத்தில் இருக்கேன், உங்கள் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ஓவராக போகிறாங்க, பிரச்சாரத்துக்கு பெரிய தொந்தரவாகவும் இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே பல வகையான அடுக்கடுக்கான புகார்களை முன் வச்சிருக்காரு. போக்குவரத்து நெரிசலை உண்டாக்குறாங்க, நான் அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டும் வாணியில் வந்து பயங்கரமாக பேசியிருக்காரு அண்ணாமலை. இது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் ஒரு விவாதக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. தொடர்ந்து செய்தியாளர்கிட்ட கோபமாக பேசின அண்ணாமலை, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, 3 முறை தான் நான் வார்னிங் கொடுத்தேன்ல, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், இந்த பழக்கம்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, நான் மக்களை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் டிவியில் போட்டு தான் அவங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்லை, உங்களை யார் வர சொன்னது, எல்லாம் ஒரு லிமிட் தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆவேசமாக பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிற கூடிய நேரத்தில் இவர் இந்த மாதிரி செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கிறது இன்னும் ஒரு சர்ச்சையை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிராமப்புற பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தப்போ செய்தி தொலைக்காட்சி வாகனத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுறதா அண்ணாமலை வந்து கூறி கீழே இறங்கி விவாதத்தில் ஈடுபட்ட இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் கொஞ்சம் நேரம் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பலவிதமான சர்ச்சைகளை வந்து உள்ளாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாட்கள் இருக்குது தேர்தலுக்கு, அது வரைக்கும் தரமான கண்டென்ட் எல்லாம் காத்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.